ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள். ஆண்டவரிடத்துல நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் இருக்க போது அந்த சூழ்நிலைகளில தேவன் சொல்லுகிறார், வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி இந்த நாளில நம்முடைய காத்திருப்பு யார் பேர்ல இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். யாரிடத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம்? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக மனிதரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருந்தார்கள். தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருந்தார்கள். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கிறது என்று சொல்லி, கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒவ்வொரு நாளும் கால வேளையில தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய கிருபைகளுக்காக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் போது நமக்கு அவர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுவதை மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த நாளில வெட்கத்தின் சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துல, ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, உயர்வுக்காக, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை துதிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்தை இன்னும் அதிகமாய் நீங்கள் சேர்த்து கொள்ளும் போது பிசாசு வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை வரும். நீங்கள் காத்திருக்கிற காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது என்கிற சூழ்நிலை வரும். மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள், ஆண்டவரோடு கூட இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறாங்க என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள தேவன் உங்க வாழ்க்கையில உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதம் இல்லாமல், நன்மை இல்லாமல், சோர்வோடு கூட இந்த காலவேளையில காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருப்போம், அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம். மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போகாமல் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த காலவேளையில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். எங்களை பார்த்து சொல்றீங்க, நான் கர்த்தர், நான் ஜீவனுள்ள தேவன், மகனே மகளே, நான் உன்னோடு கூட உயிருள்ளவராய் இருக்கிறேன், எனக்கு காத்திரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று பேசுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள வசனத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற பழக்கத்தை தாங்க. இன்னும் அதிகாலமே எங்களுக்கு உம்மை தேடுகிற பழக்கத்தை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆசீர்வாதங்களுக்காக மனிதர்களை நம்பி நம்பி சோர்ந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரை தேடி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. 2 நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ ஊற்று போல இருக்கும்னு வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே, 2 நாட்களாய் ஆசீர்வாதங்களுக்காய், பலத்திற்காய், சுகத்திற்காய், நன்மைகளுக்காய், மேன்மைகளுக்காய் உங்களுடைய பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு நீங்க அற்புதத்தை இந்த நாளில நீர் செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, செய்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நீங்க அவர்களுக்கு நன்மைகளை செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.